மருத்துவம் சார்ந்த படிப்புகளை பத்தி பேசுறதுக்காக டாக்டர் ஜேபி அஸ்ரஃப் அலி சார், எம்டி, துணை பேராசிரியர், திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி, திருவாரூர். அவங்க வந்து மருத்துவம் சார்ந்த படிப்புகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்ல போறாங்க. அவங்கள நம்ம வந்து இன்வைட் பண்றோம். அஸ்ரஃப் அலி சாரை பத்தி நான் வந்து சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அவங்க வந்து டாக்டரா இருந்துட்டு நிறைய சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க சைவா கூட படிக்கிற மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய சப்போர்ட்ல மாணவர்கள் படிச்சுட்டு வர்றாங்க. ஸோ அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அவங்களுடைய நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் அவங்களுடைய சேவையும் தொடர்வதற்காக இப்ப நான் அஸ்ரஃப் அலி சார் அவங்கள அழைக்கிறேன். டாக்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். தெரியுதா? வாய்ஸ் கிளியரா இருக்கு? வாய்ஸ் கிளியரா இருக்கு டாக்டர், ஸ்டார்ட் பண்ணலாம். Thank you Rabik sir for the opportunity. மருத்துவம் சார்ந்த படிப்புகளை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு முக்கியமா தமிழ்நாட்டுல மருத்துவம் சார்ந்த படிப்புகள் என்னென்ன இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுல என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அந்த இன்ஸ்டிடியூஷன் உள்ளர எப்படி போகலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். மருத்துவத்துறையில வந்து உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து மருத்துவத்துறை தான் வந்து எல்லாத்துக்கும் கிரேஸ் கொஞ்சம் அதிகம். உள்ளர வரணும் அப்படின்னா வந்து முக்கியமா 2 விஷயம் வேணும். மருத்துவத்துறை உள்ளர வரணும்னா ரபீக் சார் சொன்ன மாதிரி நேற்று பேசினப்ப சொன்னாங்க, சேவை மனப்பான்மை அவசியம் வேணும். சேவை மனப்பான்மை இருந்தாதான் வந்து மருத்துவத்துறையில மேல மேல நம்மளால வர முடியும். மக்களுக்கு அப்பதான் பிரயோஜனமா இருக்கும். இது முக்கியமா எல்லாமே வந்து மக்கள் சார்ந்த துறை. மக்களை வந்து நம்ம கையில வந்து அவங்களோட உயிரையே இருக்கு. ஆண்டவனுக்கு அடுத்தபடியா நம்மளை நம்பிட்டு வருவாங்க. ஸோ இந்த சேவை மனப்பான்மை அவசியமா வேணும். அப்புறம் வந்து கண்டினியூஸா படிக்கிறதுக்கு நமக்கு எப்போதும் இருந்துக்கிட்டு அந்த தூண்டல் இருந்துகிட்டே இருக்கணும். கண்டினியூஸ் லேர்னிங் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் வந்து அடுத்தது புதுசா என்ன வந்திருக்கு, நம்ம அடுத்தது வந்து பேஷண்ட்டுக்கு அடுத்த விஷயத்த அடுத்த டெக்னாலஜி எப்படி போய் சேர்க்கலாம், இல்ல அடுத்த மருந்து கண்டுபிடிப்பு எப்படி போய் சேர்க்கலாங்கிறது எல்லாமே அதுலதான். ஒரு காலத்துல வந்து வெறும் டாக்டர்ஸ் மட்டுமே, ஒரே டாக்டர் இருந்து அவர் எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க. அவங்களே மயக்க மருந்து கொடுப்பாங்க, அவங்களே ஹைட்ரோசெல் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அவங்களே ஊசி போடுவாங்க, எல்லாமே அதுவே பண்ணிட்டு. இப்போ வந்து ஒண்ணுக்கும் ஒரு துறை வந்துருச்சு. எல்லாமே அது விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. இப்போ வந்து ஒரு வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கும் டெக்னாலஜியை நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றோம். எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ, ரேடியோ தெரப்பி, கேன்சர் எப்படி ரேடியோ தெரப்பி, அப்புறம் சுவாச கோளாறு ரொம்ப மோசமாச்சுன்னா வென்டிலேட்டர், அது மாதிரி வந்து ஒரு கருவியும் வந்து நம்ம மருத்துவத்துறையில யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு வெறும் டாக்டர்ஸ் மட்டும் பத்தாது. டெக்னீஷியன்ஸோட வேலை வந்து இப்போ மருத்துவத்துறையில ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ மருத்துவத்துறையில பேசிக்கா வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னா 4 வருஷத்துக்கும் அதுக்கு மேல இருக்கிறது. எம்பிபிஎஸ், அப்புறம் இந்த ஆயுஷ் படிப்புகள், பிடிஎஸ், இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ். 4 வருஷம் அதுக்கு மேல உள்ள டியூரேஷன்ல உள்ள கோர்சஸ் எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ். அப்புறம் டிகிரி கோர்சஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங்ல இருந்து ஆப்டோமெட்ரி நிறைய இருக்கு கோர்சஸ். பிஎஸ்சி கோர்சஸ் நிறைய இருக்கு, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். இது எல்லாமே வந்து 3 இயர்ஸ் கோர்சஸ். அப்புறம் டிப்ளமா இன் நர்சிங். ஸோ இது எல்லாமே வந்து 2 வருஷம் கோர்சஸ். டிப்ளமா கோர்சஸ் எல்லாமே 2 வருஷம் வரும். அப்புறம் சர்டிபிகேட் கோர்சஸ் எல்லாமே 1 இயர் கோர்ஸ் தான். இப்போ நிறைய பேர் வந்து சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து டிகிரி முடிச்சுட்டே பண்றாங்க. டிப்ளமோவே டிகிரி முடிச்சுட்டு ஏதோ ஒரு சயின்ஸ் ஓரியன்ட் டிகிரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல சர்டிபிகேட் கோர்ஸோ டிப்ளமோ கோர்ஸோ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ அது மாதிரியான துறையை கூட நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இந்த 4 கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லை பாட்னி, ஜுவாலஜி அவசியம் இருக்கணும். மற்ற கோர்சஸ் எல்லாத்துக்குமே வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வேணும். ஒரு 3 கோர்ஸ் இருக்கு. அந்த 3 கோர்ஸுக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருந்தா போதும். அது வந்து பிஃபார்ம், அப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஸ்பீச் தெரப்பி, ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜின்னு வரும். இந்த 3 கோர்ஸுக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் மேக்ஸ் இருந்தா போதும். இதை 3 வச்சே வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அதுதான். அதை 3 வச்சே வந்து உள்ள வரலாம். ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம் எழுதி உள்ள வரணும். தமிழ்நாட்டில் டிகிரி, டிப்ளமா, சர்டிஃபிகேட் கோர்சஸுக்கு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. நம்ம 12th வாங்குற மார்க்கை வச்சுதான். ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அந்த மார்க் தான் முக்கியம். அதை 200க்கு மாற்றி அதை வச்சுதான் வந்து ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. நம்ம கடைசியா பார்ப்போம் அது உள்ளர எப்படி போகலாம், என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அப்படிங்கறது எல்லாம் வந்து கடைசியா பார்ப்போம். டு ஸ்டார்ட் வித், ஸோ எல்லாத்துக்கும் இந்த டாக்டர் ஆகணுங்கிறது ஒரு பெரிய கனவா இருக்கும். நம்ம சாதாரணமா இருமல், சளி, ஜுரம் அப்படின்னு வந்துச்சுன்னா சின்ன பிள்ளையிலேருந்து டாக்டர்கிட்ட போவோம். ஸோ நம்ம எப்படியோ ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். சொசைட்டில வந்து ஒரு நல்ல மரியாதை இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தே நம்ம இம்ப்ரெஸ் ஆகுறது டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ டாக்டர் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் 4.5 இயர்ஸ், 4.5 இயர்ஸ் கோர்ஸ், அதுக்கப்புறம் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மேல எம்டி பண்ணலாம், இல்லை எம்எஸ். எம்டிங்கிறது வந்து மருந்தை மட்டும் கொடுத்து வைத்தியம் பண்றது. எம்எஸ் அப்படிங்கிறது சர்ஜரி, அறுவை சிகிச்சை பண்ணி வைத்தியம் பண்றது. இதோட நிற்காது. ஸோ எம்டி பண்ணவங்க டிஎம் பண்ணுவாங்க, அது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. எம்எஸ் பண்ணவங்க எம்சிஹெச், மாஸ்டர் ஷெட்யூல். ஸோ அது வந்து சர்ஜரியோட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமும் பிஹெச்டி பண்ணலாம், ரிசர்ச் பண்ணிட்டு. இது வந்து மருத்துவம். இது வந்து கண்டினியூஸ் ரீடிங் இருக்கணும். நம்ம எம்பிபிஎஸ் இல்லை, எந்த துறையா இருந்தாலும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மருத்துவம் சார்ந்த படிப்புல வந்து 100% நம்ம அப்டேட்டடாகவே இருக்கணும். அப்புறம் தமிழ்நாட்டில் இதுவரையும் வந்து 21 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. இப்போ வந்து உலக சுகாதார மையம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 1000 பேருக்கு வந்து ஒரு டாக்டர் வேணும். ஜெர்மனில வந்து 1000 பேருக்கு 4 டாக்டர் இருக்காங்க. ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ரஷ்யா இங்க எல்லாம் 1000 பேருக்கு 3 டாக்டர் இருக்காங்க. சைனாலேயே 1.8, 1.5 இருக்காங்க. நம்ம இந்தியால 1000 பேருக்கு 0.77 டாக்டர்ஸ் தான் இருக்கும். இதை ஒன்னா மாத்துறதுக்கு இப்ப இருக்கிற வேகத்துக்கு, இப்ப இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ் வச்சு போகணும் அப்படின்னா அது வந்து 2030 தான் முடியும். அதனால இப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய மெடிக்கல் காலேஜஸ் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில இருந்து 13 புது மெடிக்கல் காலேஜஸ் ப்ரப்போசல் கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து 9 சாங்ஷன் ஆயிடுச்சு. இன்ஷால்லா அடுத்த கல்வியாண்டுல 9 மெடிக்கல் காலேஜஸும் நடைமுறைக்கு வரலாம். மீதி இருக்கிற 4ம் அப்ரூவல் ஆகலாம். அது வந்து இருக்கிற கொரோனா காலங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு விட தெரியும். பட் ஆனால் 9 மெடிக்கல் காலேஜுக்கு அப்ரூவல் வந்துருச்சு, அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 26 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு தமிழ்நாட்டில். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 21 தான், பிரைவேட் 26 இருக்கு. This includes பாண்டிச்சேரி ஆல்சோ. அடுத்தது ஸோ மருத்துவம், டென்டிஸ்ட்ரி.
பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. ஸோ டென்டல் சர்ஜரி வந்து எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் டென்டல் சர்ஜரி தான் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது வந்து 5 வருஷம் படிப்பு. ஸோ 4+1 4 வருஷம் படிப்பு முடிஞ்சு 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ இதில் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும்னா மாஸ்டர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. இந்த எம்டிஎஸ் பல்லுல என்ன எம்டிஎஸ்னா இதுலயே வந்து 8 பிரிவு இருக்கு. 8 பிரான்ச்சஸ். நம்ம எம்பிபிஎஸ்னா 24 இருக்கு, இதுல வந்து 8 பிரிவு இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் தான் இருக்கு சென்னையில. ஸோ பிரைவேட் காலேஜஸ் 25 காலேஜஸ்ல டென்டல் சர்ஜரி படிப்பு இருக்கு. அடுத்தது வந்து ஆயுஷ். ஸோ இப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அப்படின்னு வந்துருச்சு. இதுல வந்து மொத்தம் 5 படிப்பு சேர்த்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து ஆயுஷ்ல வந்து அதுல வந்து ஹோமியோபதி, ஆயுர்வேதா, அப்புறம் சித்தா, யுனானி, அதுக்கப்புறம் வந்து யோகிக் சயின்ஸ், நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். இது எல்லாமே வந்து 5.5 வருஷம் படிக்கணும். ஸோ முதல்ல வந்து இதுக்கு தனியா எக்ஸாம் வச்சிருந்தாங்க, தனியா கவுன்சிலிங் வச்சிருந்தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நீட் உள்ளறையே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஹோமியோபதி இந்த 5மே வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நேச்சர் பேஸ்டு தான். முக்கியமா இது எல்லாமே வந்து தாவரங்களை அடிப்படையா கொண்டு வைத்தியம் பண்றதுதான். ஹோமியோபதி வந்து எங்க ஆரம்பிச்சதுன்னு யாருக்கும் தெரியுமா? யாரும் சொல்ல முடியுமா? ஹோமியோபதி மெடிசன் வந்து எங்கேருந்து வந்துச்சு, அதோட ஆரிஜின் எங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியுமா? எனி ஐடியா? ஹோமியோபதி வந்து 17ஆம் நூற்றாண்டுல வந்ததுதான். 17ஆம் நூற்றாண்டுல ஜெர்மனில வந்தது. ஸோ முதல்ல வந்து ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணது அமெரிக்கால, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அப்புறம் யூகேல வந்தது. அப்படியே பரவி இந்தியாவுக்கும் வந்தது. ஸோ இது எல்லாமே வந்து தாவரங்கள் அடிப்படையாக கொண்டு மருத்துவம் செய்கிறது தான். இதோட படிப்பு காலம் வந்து 5.5 வருஷம். ஸோ மேற்படிப்பு வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் மாஸ்டர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு. 9 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இது வந்து தமிழ்நாடோட ஸ்டேட்டஸ் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஸோ இதுவும் 5.5 வருஷம் படிப்பு. ஸோ இதோட பேஸ் வந்து ஆரிஜின் வந்து சமஸ்கிருதத்துல இருக்கு, சான்ஸ்கிரிட். ஸோ திஸ் இஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் வந்து ஆயுர்வேதா தான். ஆயுர்வேதா. ஸோ லைஃப் ஃபார் நாலேஜ்ஃபுல் லைஃப். ஸோ இது வாழ்க்கை சார்ந்தது. இது வந்து ஸ்பிரிச்சுவல் மெடிசன், ஹெர்பல் மெடிசன், இது எல்லாத்தையும் சேர்த்து இது வந்து இதோட மருத்துவம் இருக்கும். அடுத்தது வந்து பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஸோ சித்தா மெடிசன் ஆரிஜின் வந்து தமிழ். ஸோ 3000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பிறந்தது தான் வந்து சித்த மருத்துவம். இதை வைத்தியம் பண்றவங்க பேரு நம்ம வந்து சித்தாஸ்ன்னு சொல்லுவோம், சித்தர்கள். இது வந்து 5.5 வருஷத்துக்கான படிப்பு. இது தமிழ்நாட்டில் தோணுனதுனால 2 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டிலே இருக்கு. பிரைவேட் காலேஜஸ் பாருங்க, 52 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும் அப்படின்னா மாஸ்டர்ஸ் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி பண்ணலாம். அப்புறம் பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி. இதுவும் 5.5 வருஷத்துக்கான படிப்பு. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கு. ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணலாம். இதோட பேஸ் தெரியுமா யாருக்கும்? இது வந்து எங்கேருந்து எப்படி வந்தது அப்படின்னு யாருக்கும் ஐடியா இருக்கா? யுனானி. இது வந்து ஹிப்போக்ரேட், கிரீக்ல இருந்து வந்தது.
அங்கேருந்து வந்ததுதான் யுனானி மருத்துவம். கிரீக்லேருந்து பெர்ஷியா, அப்புறம் அராபிக், அங்கேருந்து அராப்ஸ் மூலமா இந்தியாவுக்கு வந்தது. ஸோ அதனால இது வந்து நிறைய அரேபியன் லிட்ரேச்சர்ஸும் உள்ள இருக்கும். ரெண்டு விஷயம், சிராஜுதீன் கையை தூக்குறாருன்னு நினைக்கிறேன், எதுவும் சொல்லணுமா? ஓகே. ஸோ சித்த மருத்துவத்துல ஒரு விஷயம் சொல்லுவேன். சித்த மருத்துவத்துல முக்கியமா வந்து தாவரம், அப்புறம் வந்து மிருகங்கள்லேருந்தும் சில விஷயங்களை எடுத்திருக்காங்க. அப்புறம் மெட்டலை உலோகங்களையும் கலந்து தான் கொடுப்பாங்க. நம்ம சித்த மருத்துவத்தை படிக்கணும் அப்படின்னா 10th இல்ல 12th தமிழ் சப்ஜெக்ட் நிச்சயமா இருக்கணும் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது தமிழ் பேஸ் இருக்கிறதுனால. அதே மாதிரி யுனானி படிக்கணும் அப்படின்னா 10th இல்ல 12th நீங்க வந்து உருது இல்லைன்னா அராபிக் எடுத்து. இது ரெண்டு மட்டும்தான் ஆயுஷ்ல வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது, பாக்கி எல்லாம் அதேதான். அப்புறம் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். ஸோ யோகாவை முன்னிறுத்தி கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரு துறை. ஸோ இதுலேயும் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணலாம். தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, 4 பிரைவேட் காலேஜஸ்ல இந்த கோர்ஸ் இருக்கு. அப்புறம் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் இன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ இந்த துறை வந்து இப்போ சிட்டிஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராமங்கள்ல வந்து சிட்டிஸ்ல பெட்ஸா யூஸ் பண்ணுவாங்க, கிராமத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். பால் உற்பத்திலேருந்து நிறைய விஷயத்துக்கு இவங்களோட பங்கு வந்து ரொம்ப இன்றியமையாது. இது வந்து 5 years கோர்ஸ். ஸோ இதில் நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணலாம், மேலே படிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 4 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, நோ பிரைவேட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. அப்புறம் அடுத்து இப்போ இதுவரையும் பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் வரைக்கும் நீட் எழுதி தான் உள்ள வரணும் தமிழ்நாட்டில். நீட் எழுதாம தமிழ்நாட்டு உள்ளர வர முடியாது. இது எல்லாத்துக்கும் நீட் எழுதியிருக்கணும். நீட்ல என்ன மார்க் வாங்கணும், எப்படி உள்ள வரணுங்கிறத நம்ம கடைசியா பார்ப்போம். நீட் எக்ஸாம்ஸ் வேணும், நீட்டை கிளியர் பண்ணிருக்கணும். நீட்டே இல்லாம எப்படி என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குங்கிறது நம்ம உண்மையை பார்க்க போற எல்லா கோர்ஸுக்குமே தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் தேவை கிடையாது. பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி இது 4.5 years கோர்ஸ். இது ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இதுக்கு முன்னாடி டாக்டர் போடலாம்னு இருந்தது, இப்போ கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு, அப்புறம் டாக்டர் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் பிசியோதெரபிஸ்ட் நிறைய பேர் எங்க பார்த்துருப்பீங்கன்னா, கிரிக்கெட் விளாட்றப்போ கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்ப்பீங்க, திடீர்னு ஒரு பயிர் தூக்கிட்டு போவாரு பிசியோதெரபிஸ்ட்னு. ஸோ பிசியோதெரப்பி முடிச்சாதான் உள்ள போகலாம், எல்லாரும் போக முடியாது. ஸோ கிரிக்கெட் ஃபீல்டு உள்ள போறதுக்கு இது இன்னொரு குறுக்கு வழி. பிசியோதெரப்பி வந்து முதல்ல வந்து என்ன பேஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, மூமெண்ட் டிசார்டர்ஸ், சதையில எலும்புல எங்கேயும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மூமெண்ட், அப்புறம் மூமெண்ட் ரிலேட்டட் பெயின், அது எல்லாத்தையும் ட்ரீட் பண்றதுக்கு தான் பிசியோதெரப்பி. எக்ஸசைஸும் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து மிஷின் பேஸ்ட் விஷயங்களும் இருக்கு. டென்சார் வைப்பாங்க, ஐஎஃப்டி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் பிசியோதெரப்பிலாம் இருக்கு. இப்போ லேட்டஸ்டா வந்து இப்போ இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி விஆர் வெர்ச்சுவல் ரியாலிட்டியை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தெரப்பி வந்து பேஸ் ஃபுல்லி வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி தான். இந்த மாதிரி கையிலையும் கால்லையும் ஒரு பேண்டை மாத்திட்டு அந்த மூவ்மெண்ட் எப்படி பண்றாங்க அப்படின்னு டைரக்டா டெலிவிஷன்லயே பார்க்கலாம் வெர்ச்சுவல் ரியாலிட்டியில. ஸோ பிசியோதெரப்பி அப்படி பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட்ல வந்து 70 சீட் இருக்கு தமிழ்நாட்டில். இது எல்லாமே 12th மார்க்கை பேஸ் பண்ணி உள்ள வர்றது தான். டிப்ளமோ இன் பிசியோதெரப்பி இருக்கு, அது வந்து 2 வருஷம். ஸோ பேச்சுலர் பிசியோதெரப்பி வந்து 4.5 வருஷம், டிப்ளமோ கோர்ஸ் வந்து 2 வருஷம் தான். அப்புறம் இதுல மாஸ்டர்ஸ் பண்ணலாம், மாஸ்டர்ஸ் பிசியோதெரப்பி. ஸோ தமிழ்நாடு இல்லாம ஆல் இண்டியா லெவல்ல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது. மகாராஷ்டிரா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ்,
ஸோ அவங்க வந்து சென்ட்ரல்ல மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களும் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இது எல்லாமே வந்து எக்ஸாம் பேஸ்ட். தமிழ்நாடு மட்டும் எக்ஸாம் கிடையாது. 12th மார்க்கை வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் உள்ள போகலாம். பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்கு. இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனோட இது எங்க பார்க்கலாம் என்னங்கிறது நான் கடைசியா சொல்றேன். அப்புறம் ஃபார்மசி. ஸோ மருந்து எழுதிடுவாங்க, மருந்தை எடுத்து கொடுக்கணும், கரெக்டா எடுத்து கொடுக்கணும், மாத்திடாம எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா ஃபார்மசியோட பங்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லை, மருந்து தயாரிக்கிறது, மருந்தை புதுசா கண்டுபிடிச்சு போய் அதை திருப்பி சேர்க்கிறது, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஜாப்ஸ், இல்லை ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனியில மருந்தை வந்து கையாளுறது எல்லாமே வந்து ஃபார்மசிஸ்ட் தான். ஸோ இதுக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணுவோம். ஸோ பிஃபார்ம், ஸோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் 4 years. இதில் வந்து ஃபார்ம் டி அப்படின்னு ஒன்று இருக்கு, டாக்டர் இன் ஃபார்மசி. இது வந்து 6 வருஷம் நேராக படிச்சுட்டு ஃபார்மசிட்டிக்கல்ல நல்ல பொசிஷனுக்கு போகலாம். இது வந்து டாக்டர்னு போட்டுக்கலாம், டாக்டர் இன் ஃபார்மசி. அப்புறம் டிப்ளமா ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமாவும் இருக்கு, அது வந்து 2 வருஷ கோர்ஸ். அப்புறம் இங்கே இந்த பி ஃபார்ம் வச்சிருக்கிற காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து 2 காலேஜ்ல இருக்கு, 120 சீட் இருக்கு. பிரைவேட் காலேஜ் வந்து there are more than 37 பிரைவேட் காலேஜஸ். இது வந்து போன வருஷத்தோட டேட்டா. இந்த வருஷம் டேட்டா வந்து நமக்கு கொஞ்சம் லேட்டா தான் வரும், வந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஸோ கையை தூக்கியிருக்காங்க ரலியா அஞ்சும். want to say anything? கடைசியா வந்து we can do masters in pharmacy, போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து இதுல பண்ணலாம். ஹலோ சார். சொல்லுங்கம்மா. நான் வந்து காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கேன். என்னால வந்து பிசிஏ வந்து படிக்க முடியுமா? ஜேஎம்சில பிசிஏக்கு எனக்கு அப்ளிகேஷன் கிடைக்குமா? மருத்துவம் சார்ந்த படிப்பை நான் நீங்க சொல்லிட்டு இருக்கேன். மருத்துவம் சார்ந்து நீங்க அந்த காமர்ஸ் குரூப்ல இருந்து உள்ள வர முடியாது. பிசிஏ வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தானே, அது தாராளமா படிக்கலாம். நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேங்கிறீங்க, தாராளமா படிக்கலாம். சரி, ஓகே, थैंक यू சார். நம்ம அடுத்து வந்து நர்சிங், பிஎஸ்சி நர்சிங். இப்போ மருத்துவர்களை விட நமக்கு அதிக சேவை தேவைப்படுறது வந்து செவிலியர்கள் மூலமா தான். ஸோ இந்த செவிலியர் துறை வந்து நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கூட இது வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து 4 years கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து 5 காலேஜஸ்ல இந்த படிப்பு இருக்கு. 250 கவர்மெண்ட் சீட் இருக்கு. ஸோ 156 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இதுல வந்து பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் மட்டும் இருக்கு. ஸோ இது படிக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 12th மார்க்கே போதும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மார்க்கை வச்சு இவ்வளோ போகலாம், வேற எதுவும் தேவை இல்லை. பட் வெளி மாநிலங்கள்ல இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் போறப்போ நமக்கு நிச்சயமா எக்ஸாம் எழுதி தான் உள்ள போகணும். அப்புறம் டிப்ளமா இருக்கு, நர்சிங் டிப்ளமா இன் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி. ஸோ இது வந்து 3 years கோர்ஸ். தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் சீட்டு மட்டும் 2040 சீட் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜஸையும் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ 2040 சீட்டு வந்து இது போன வருஷத்தோட நிலவரம். ஸோ இது வந்து இதுவும் வந்து எல்லாமே 12th மார்க் பேஸ் பண்ணி தான். அப்புறம் டிப்ளமா இன் ஆயுர்வேதிக் நர்சிங் அண்ட் ஃபார்மசி, இது வந்து 2.5 வருஷ கோர்ஸ். இதுக்கும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவை கிடையாது, டைரக்டாவே உள்ள போகலாம். டிப்ளமா இன் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஃபீமேல்ஸ் மட்டும்தான்.
பொம்பளைங்க மட்டும்தான் அது வந்து போஸ்ட் உள்ள போகலாம், பாக்கி யாரும் உள்ள போக முடியாது, பாக்கி யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பிஎஸ்சி நர்சிங் வந்து பிரதரும் படிப்பாங்க, 2 பேரும் படிக்கலாம், பாய்ஸும் படிக்கலாம் கேர்ள்ஸும் படிக்கலாம். வேற டிப்ளமோ இன் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி வந்து ஃபீமேல்ஸ் மட்டும்தான். தமிழ்நாட்டில் அப்படிதான் அலோவ் பண்றாங்க. அப்புறம் எம்எஸ்சி, பிஎஸ்சி முடிச்சுட்டு நீங்க எம்எஸ்சி பண்ணலாம். இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் ஒன்று இருக்கு, அது வந்து 2 வருஷம் கோர்ஸ், அதுவும் பண்ணலாம். அப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிஎஸ்சி நர்சிங்காக உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் என்னென்ன அப்படின்னா எய்ம்ஸ், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். ஸோ இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இருக்கு. தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். அப்புறம் ஜிப்மர், ஸோ பாண்டிச்சேரி அண்ட் காரைக்கால் 2 இருக்கு. ஸோ அங்கேயும் என்ட்ரன்ஸ் எழுதி தான் உள்ள போகணும். அதுக்கப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ், ஸோ அது உள்ள போகணும் அப்படின்னாலும் அங்கே அவங்களும் தனியாக நர்சிங்காக, பிஎஸ்சி நர்சிங்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே போகலாம். அங்கே போகணுன்னாலும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் போகணும். தமிழ்நாடுக்கு வந்து நமக்கு எக்ஸாம் தேவையில்லை. 12th ஏற்கனவே சொன்ன மாதிரி 12th மார்க்கை வச்சு உள்ள போகலாம். அப்புறம் என்ஐஏ, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா, ஸோ டிப்ளமோ இன் ஆயுர்வேதிக் நர்சிங் அண்ட் ஃபார்மசி இருக்கு இல்லையா, அந்த படிப்புக்கு இந்த சைட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவை கிடையாது. ஸோ ஆயுர்வேதிக் நர்சிங்க்கு 12th மார்க் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் போடுறாங்க. நீங்க இந்த சைட் உள்ள போனீங்கன்னா அதோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். www.nia.nic.in. அப்புறம் பிஓடி வந்து ப்ராபப்லி அண்டர்ரேட்டட் கோர்ஸ், பட் இதோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம பிசியோதெரபி பார்த்துருக்கோம். பிஓடி இஸ் பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. இது வந்து நம்ம கவர்மெண்ட் சைட்ல 20 சீட் இருக்கு, சென்னையில இருக்கு. இதுக்குன்னு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் உள்ள போகணும். இது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பிசியோதெரப்பினா நான் முதல்ல சொன்ன மாதிரி மூமெண்ட் பேஸ் பண்ணி தான் எல்லாமே. அசைவு கம்மியா இருக்கிற இடத்துல இப்போ வாதம் வந்தவங்க, இல்ல பிறவிலேயே வந்து மசில் டைட்னஸ் இருக்கும், செரிப்ரல் பால்சி, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மூமெண்ட்டை வந்து சரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பெயின் இருக்கிறவங்களுக்கு மூமெண்ட் ஓரியன்ட் பெயின், அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து டே டு டே ஆக்டிவிட்டி, ஒரு நாளையிலையும் நம்ம செய்யற இந்த பல்லு வளர்க்க வராது சில பேருக்கு காலை சரியா செருப்பு மாட்ட தூக்கி வச்சு செருப்பு மாட்ட வராது, கை கோஆர்டினேஷன் இருக்காது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், மைனூட்டான விஷயங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி என்னென்ன இருக்கோ அது எல்லாம் வந்து இது ஆக்குபேஷனல் தெரப்பி. பிரைவேட் காலேஜஸ் நிறைய இருக்கு, அதுல நிறைய பண்றாங்க. வேற கவர்மெண்ட் சைட்ல வந்து ஒரே ஒரு காலேஜ்ல தான் இருக்கு, ஒரு 3 வருஷ படிப்பு தான், 20 சீட் இருக்கு. அப்புறம் அலைட் கோர்சஸ், ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி டிகிரி கோர்சஸ், என்னென்ன டிகிரி கோர்ஸ் இருக்கு அலைட்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிப்ளமோ அண்ட் தென் சர்டிஃபிகேட் கோர்சஸ். ஸோ டிகிரி கோர்ஸ் 3 வருஷம், டிப்ளமோ கோர்ஸ் 2 வருஷம், சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து ஒரே வருஷம் தான். ஸோ பிஎஸ்சி டிகிரி கோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர். ஸோ இந்த ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் எப்படி உடனே ஹேண்டில் பண்றது, அந்த சைட்லேருந்து உள்ள எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது பற்றியான படிப்பு. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் 120 சீட் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம தாராளமாக படிக்கலாம், இதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு இந்தியாவிலையும் அப்ராட்லையும். இந்த ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் டெக்னாலஜி, ஸோ 25 சீட் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறது, காது கேட்காம இருக்கிறவங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு வந்து ஹியரிங் எய்டர் வந்து எப்படி, அதாவது காதோட கேட்கும் திறன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான சிகிச்சை கொடுக்கறது. ஸ்பீச் தெரப்பி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ
பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஸ்பீச் தெரப்பி கொஞ்சம் அவசியம் தேவைப்படுது. இது வந்து டிகிரி கோர்ஸ். இதுக்கும் வந்து பயாலஜி தேவையில்லை, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருந்தா போதும். அப்புறம் கார்டியாக் கேர் டெக்னாலஜி 49 சீட் கவர்மெண்ட் சைட்ல இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் தமிழ்நாட்டில். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ஹார்ட்டுக்கு மட்டும் கேர் எப்படி கொடுக்குறதுங்கிறத பத்தி உள்ளது. ஹார்ட்ல என்னென்ன இப்போ பேஸ் மேக்கர்லேருந்து இசிஜிலேருந்து எக்கோலேருந்து எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது எல்லாமே இதுல வரும். அப்புறம் கிரிட்டிக்கல் கேர், முக்கியமா இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கக்கூடியவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்கள சார்ந்து இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத பத்தியான கோர்ஸ். இது வந்து 80 சீட் இருக்கு. டயாலிசிஸ் டெக்னாலஜி. ஸோ ஒரு காலத்துல ஹார்ட் அட்டாக் நிறைய சொல்லிட்டு இருந்தோம், அப்புறம் கேன்சர் நிறைய சொல்றோம். அப்புறம் டயாலிசிஸ், இந்த கிட்னி ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர் வந்து நிறைய இருக்கு. நிறைய இடத்துல வந்து இந்த டயாலிசிஸ் வந்து ரொம்ப அவசியமா தேவைப்படுது. ஸோ இந்த மிஷினை ஹேண்டில் பண்றது ரொம்ப முக்கியம். கையில வந்து ஆர்டரி வெயின் எல்லாத்தையும் பிடிச்சி குத்தி அதுக்கப்புறம் அந்த மிஷின்ல மாட்டி அதை வந்து ப்ராப்பரா வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு பிளட்டை சர்க்குலேட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த கோர்ஸ், டயாலிசிஸ் டெக்னாலஜி. ஸோ இது தமிழ்நாட்டில் 105 சீட்டு கவர்மெண்ட் சைட்லேயே இருக்கு. அப்புறம் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி 120 சீட் இருக்கு. ஸோ பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, அதுக்கப்புறம் பெத்தாலஜி, இது 3மே முக்கியமா இருக்கும். ஸோ ரத்தத்துல வந்து ரசாயன அளவு எப்படி இருக்குன்னு பாக்குறது, என்ன கிருமி இருக்குன்னு பாக்குறது, ஸோ எதுவும் வேற எதுவும் வித்தியாசமான கலவை எதுவும் இருக்கான்னு பாக்குறது, இது எல்லாமே வந்து மெடிக்கல் லேப். ஸோ கவர்மெண்ட் சைட்லேயும் ஜாபுக்கு போகலாம், ப்ரைவேட் லேப்லையும் ஒர்க் பண்ணலாம், புதுசாக லேப்லையும் ஆரம்பிக்கலாம். BMLT, பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் இன் அனஸ்தீசியா டெக்னாலஜி. ஸோ இது வந்து தியேட்டர், ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா கொடுக்குற எக்யூப்மெண்ட், இது எல்லாத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இருக்கு. ஸோ தியேட்டர்னா அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஹைஜீன் எல்லாமே வந்து அவங்க முக்கியமாக பார்த்துக்குவாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 153 சீட் இருக்கு. நம்ம பார்த்தது எல்லாமே வந்து டிகிரி கோர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற கோர்ஸ். அப்புறம் ஆப்டோமெட்ரி. ஸோ ஆப்டோமெட்ரி கண்ணுக்கு வந்து முன்னாடி டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் போவோம். ஸோ இந்த ஆப்டோமெட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆப்டோமெட்ரி படிக்கிறதுக்கும் நமக்கு பயாலஜி தேவையில்லை, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், இது உள்ளர போயிடலாம். ஆப்டோமெட்ரி இது வந்து இப்போ வந்து நம்மளே வந்து தனியா ஒரு கண்ணாடி கடை கூட இதை வச்சுட்டு ஆரம்பிச்சிடலாம். பட் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தகுதியா இருக்கமாங்கிறத நம்ம நாலேஜை எக்யூப் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ ஆப்டோமெட்ரி இஸ் a very good course. In next one is respiratory therapy. ஸோ இப்போ ஆஸ்மா, chronic obstructive pulmonary disease, COPD, அது மாதிரி நுரையீரல் சம்பந்தமான எல்லா வியாதிகளுக்கும் கொடுக்கக்கூடிய சிகிச்சை. நம்ம நெபுலைசர்ல ஸ்டார்ட் பண்ணி வென்டிலேட்டர் வரைக்கும் எல்லாமே அதுல வரும். ஸோ ரெஸ்பிரேட்டரி தெரப்பி 40 சீட் இருக்கு. அண்ட் தென் கார்டியாக் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி 30 சீட் இருக்கு. பிஎஸ்சி கார்டியாக் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி. ஸோ இது வந்து முக்கியமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹார்ட் பைபாஸ் பண்றப்போ ஹார்ட்ல உள்ள ரத்த குழாய்லாம் அடைச்சிருக்கும் இல்லையா, அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படி வந்து ரத்தம் சுத்திக்கிட்டே இருக்கணும், ரத்தம் போயிட்டே இருக்கணும். ஆனா ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ற ரத்த குழாயில தான் அடைப்பு இருக்கு. அதனால வந்து ஹார்ட்டை தனியா வெளியே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ரத்தம் ஓடுறதுக்கு தனியா மிஷின் இருக்கும். அந்த மிஷின்ல ஹார்ட் செய்யற வேலையை அந்த மிஷின் அப்படியே கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஹார்ட் செய்யற வேலையை அந்த மிஷின் செய்யும்.
மீன்வைல் இவங்க வந்து இந்த ஹார்ட்ல இருக்கிற அடப்பை வந்து வெட்டி வேற குழாயை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி கொண்டு வந்து மிஷினை எடுத்துட்டு ஹார்ட்டை மாட்டிடுவாங்க. ஸோ இப்போ நடுபட்ட விஷயத்துல இந்த மிஷினை ஹேண்டில் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹார்ட் சம்மந்தப்பட்ட தேட்டர் மட்டும் இல்லை, வெளியிலையும் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது தான் கார்டியாக் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி. இது வந்து 30 சீட் இருக்கு. அப்புறம் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி, ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ், ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை வச்சு இப்போ கேன்சருக்கெல்லாம் வந்து ரேடியோ தெரப்பி கொடுப்போம் இல்லையா, அது கொடுக்கறதுக்கு எந்த அளவு எந்த ஏரியால கரெக்டா வைக்கணும்னு கொடுத்து அதுக்கான கதிர்வீச்சு அதை வந்து கொடுக்கறது இந்த படிப்பு ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி. இது கவர்மெண்ட் சைட்ல 20 சீட் இருக்கு. ரேடியோ இமேஜிங் டெக்னாலஜி, ஸோ எக்ஸ்ரேலேருந்து சிடி, எம்ஆர்ஐ, இப்போ ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ, இது எல்லாமே வந்துருச்சு. இந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை வச்சு இமேஜிங் டயக்னோசிஸ்க்கு அந்த உறுப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு வைத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு தேவைப்படுறது தான் ரேடியோ இமேஜிங். ஸோ இந்த ரேடியோ இமேஜிங் படிப்பு 160 சீட் இருக்கு தமிழ்நாட்டில். இது எல்லாமே வந்து டிகிரி கோர்ஸ். இது எவால்விங் கோர்ஸ் பிசிஷியன் அசிஸ்டன்ட். எல்லா கார்பரேட் செட்டப்லயும் வந்து இந்த பிசிஷியன் அசிஸ்டன்ஸ் வந்து நிறைய இருக்காங்க டாக்டர்ஸ்க்கு பக்கத்துலயே. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். வெளிநாட்டுல எல்லாம் வந்து இது ரொம்ப ஸ்டாண்டர்டா வந்துருச்சு எல்லா இடத்துலையும். ஸோ கவர்மெண்ட் செட்டப்ல ஒன்றும் ஆரம்பிக்கல, பட் நம்ம கார்பரேட் செட்டப்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் கவர்மெண்ட் சைட்லேயே 120 சீட் இருக்கு. பிரைவேட் காலேஜஸ்ல நிறைய இருக்கு. அப்புறம் நம்ம இப்போ வரையும் பார்த்தது வந்து கவர்மெண்ட் செட்டப்ல இருக்கிறது. இப்போ வெளியில இருக்கிற சில கோர்ஸ், ஸோ நம்ம பார்த்த கோர்ஸே வந்து வேற பேர்ல இங்க எல்லாம் இருக்கு. ஸோ அனஸ்தெசியா டெக்னாலஜி பிஎஸ்சி டிகிரி கோர்ஸ் அனஸ்தெசியா டெக்னாலஜி இருக்கு. ஸோ மயக்க மருந்து துறை, எப்படி மயக்க மருந்து கொடுக்குறதுங்க. அப்புறம் எக்கோ கார்டியோகிராஃபி டெக்னாலஜி, இதுக்குன்னே ஒரு பிஎஸ்சி டிகிரி கோர்ஸ் வந்து இப்போ வந்து முதல்ல சொன்ன மாதிரி டாக்டர் பேஷண்டோட ரேஷியோ கம்மி. 1000 பேருக்கு வந்து 0.77 டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் எல்லாத்தையும் பண்ண முடியாதுங்கிறதுனால இப்போ எக்கோ கார்டியோகிராஃபி டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எக்கோ எடுத்து வச்சிருவாங்க, டாக்டர் பார்த்துட்டு அதுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்கோ கார்டியோகிராஃபி வந்து எடுக்கிறது தான் இவங்களோட முக்கியமான வேலை. இந்த மிஷின் எப்படி வேலை செய்யுது, மிஷின் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றது எல்லாமே இந்த கோர்ஸ்ல வரும். அப்புறம் எலக்ட்ரோ நியூரோ பிசியாலஜி, ஸோ இது வந்து ஒரு அருமையான கோர்ஸ். இதுல முக்கியமா அவங்க பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரோ என்கெஃபலோகிராம் இஇஜி, அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மைலோகிராம், மூளையில இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி கரண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி சதையில ஒரு கையில வந்து சரியா ஒரு விரல் வேலை செய்யல அப்படின்னா இதுல நரம்புல எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டிமுலேஷன் கொடுத்து இந்த நரம்பு வேலை செய்யுதா செய்யலையா, எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் எலக்ட்ரோ நியூரோ பிசியாலஜி. ஸோ இதை பத்தி இந்த கோர்ஸ் இருக்கும். இப்போ ரீசெண்டா இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மூளைக்கு செய்யற ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, இன்ட்ரா ஆப்ரேட்டிவா வந்து மூளையில வந்து எலக்ட்ரோட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க மூளையை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ எலக்ட்ரோட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்போ நல்லா இருக்கிற டிஷ்யூ எது இல்லை அந்த இடத்துல இன்னும் டீப்பா போனீங்கன்னா டிஷ்யூ இன்னும் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எலக்ட்ரோட் எல்லாம் இருக்கும், பிரைன் ஃபங்க்ஷன்ல அவங்க கத்தி வைக்க எதுவும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ ரீசெண்டா இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட். அது இல்லாம எலக்ட்ரோ கார்டியோ பிசியாலஜி இருக்கு, பட் அது எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அந்த லைன்ல போகணும். கார்டியோ பிசியாலஜி வந்து இப்போ பேஸ் மேக்கர் வைக்கிறது, ஹார்ட் பீட் கம்மியா துடிக்கிறது, ஹார்ட் கரண்ட் கம்மியா வருதுன்னா பார்க்குறது. சமயத்துல ஹார்ட்ல கரண்ட் அதிகமா வரும், வேகமா துடிக்கும், கண்ணாமண்ணான்னு துடிக்கும். அப்போ அந்த கரண்ட்டை வந்து நம்ம ஃபீஸ் கொடுக்குற மாதிரி ஒரு வேலை பார்க்கணும். ஸோ அப்ளேஷன் தெரப்பி அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரோ கார்டியோ பிசியாலஜி அது பண்ணணும். ஸோ அது வந்து ஆனால் பிஎஸ்சி கோர்ஸா இல்லை. அப்புறம் நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி, ஸோ ஏற்கனவே பார்த்த ரேடியோ தெரப்பி, ரேடியோ டயக்னோசிஸ் ரெண்டையும் சேர்த்து தான் ப்ரைவேட்ல வந்து
நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி இருக்கு. அப்புறம் கார்டியோ வாஸ்குலர் டெக்னாலஜி. இப்போ ஆஞ்சியோகிராம் பண்ணணும் அப்படின்னாலே வந்து நம்ம இங்கேருந்து ஒயரை எடுத்து ஹார்ட் வரையும் போய் சேர்க்கணும். கால் பார்க்கணும்னா கால் ஃபுல்லாக போய் சேர்க்கணும். ஸோ ஹார்ட்டு, அப்புறம் ஹார்ட்டை சுற்றி இருக்கிற ரத்த நாளங்களை பற்றி படிக்கிற படிப்பு. ஸோ அதில் எதுவும் தொந்தரவு வந்ததுன்னா அதை கிளியர் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கான எக்யூப்மெண்ட் இருக்குது, அதை ஹேண்டில் பண்ணுறது தான் இது உங்களோட முக்கியமான வேலை. அப்புறம் ப்ராஸ்தட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோட்டிக்ஸ். ஸோ கை கால் இழந்தவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சேவை இது. இது மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் லெக், ஹேண்டு, ஃபிங்கர்ஸ் இது மாதிரி தயாரிக்கக்கூடிய தயாரிப்பு சம்பந்தமான படிப்பு இதுவும் படிக்கலாம். இது எல்லாமே வந்து பிரைவேட் செட்டப்ல தான் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் செட்டப்ல இருக்கு. அப்புறம் டயபெட்டிஸ் சயின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரீசெண்டா வந்திருக்கிற கோர்ஸ். ஸோ டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் ட்ரீட் பண்ற டாக்டர்ஸுக்கு அசிஸ்ட் பண்றது தான் முக்கியமான வேலையா இருக்கும். ஸோ திஸ் இஸ் டயபெட்டிஸ் சயின்ஸ். அண்ட் தென் மெடிக்கல் சோசியாலஜி. இந்த கோர்ஸ் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் பிரான்ச் ஆஃப் கம்யூனிட்டி மெடிசன். நம்ம மருத்துவர்கள் வந்து மோஸ்டா வந்து ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய வியாதியை பார்ப்போம். ஸோ மெடிக்கல் சோசியாலஜி வந்து சமூகத்துல இருக்கக்கூடிய வியாதி, சமூகத்துல இருக்கக்கூடிய மருத்துவ சீர்கேடுகள், அது மாதிரியான விஷயங்களை சார்ந்து படிக்கக்கூடிய படிப்பு. இது வந்து நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இந்த கோர்ஸ் இருக்கு, மெடிக்கல் சோசியாலஜி. இதுவும் படிக்கலாம். அப்புறம் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து டிகிரி கோர்ஸ், பிஎஸ்சி டிகிரி. இப்போ பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ் இது வந்து எல்லாமே 2 வருஷ கோர்ஸ். ஸோ டிப்ளமோ இன் ஃபார்மசி ஏற்கனவே பார்த்தோம், டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி. ஸோ கண் ஐ எல்லாம் எப்படி கண்ணை டெஸ்ட் பண்றதுங்கிறத பற்றியான படிப்பு ஆப்டோமெட்ரி. அப்புறம் டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் இன் டெக்னாலஜி ஏற்கனவே டிகிரி பார்த்தோம், இது டிப்ளமோ. இது வந்து ரேடியோ தெரப்பி டிப்ளமோ, இதுவும் ஏற்கனவே டிகிரி பார்த்துருந்தோம். டென்டல் மெக்கானிக், இது மேல்ஸ் மட்டும்தான் எடுக்கலாம். ஸோ டென்டிஸ்ட்ரி சம்பந்தமான டிப்ளமோ படிப்பு டென்டல் மெக்கானிக். அண்ட் தென் டென்டல் ஹைஜீனிஸ்ட். டென்டல் ஹைஜீன் வந்து ஃபீமேல் மட்டும்தான் படிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஜெண்டர் பேஸும் இருக்கு. எப்படி டிப்ளமோ இன் நர்சிங் வந்து ஃபீமேல்ஸ் மட்டும்தான் பண்ணலாம், அதே மாதிரி இந்த டென்டல் மெக்கானிக்கும் டென்டல் ஹைஜீனிஸ்டும் அந்த கேட்டகரியில வரும். ஸோ டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, டிஎம்எல்டி. டிஎம்எல்டி பேச்சுலர் கோர்ஸ், டிகிரி கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ். டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், இது வந்து 1 இயர் கோர்ஸ். ஸோ மெடிக்கல் ரெக்கார்டு எல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது. இப்போ நிறைய வந்து கேஷீட் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க, பெரிய ஹாஸ்பிட்டல்ல நிறைய கேஷீட் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங் கேஸ் இருக்கும், டெத் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் ஹேண்டில் பண்றது தான் வந்து மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ்னே இருக்கு. அது எல்லா மெடிக்கல் காலேஜ்லயும் இருக்கு, கவர்மெண்ட் மெடிக்கல் செட்டப் எல்லாத்துலயுமே இருக்கு, போஸ்டிங்கும் இருக்கு. அதுக்கப்புறம் ஹோம் ஹெல்த் கேர் டிப்ளமா கோர்ஸ். ஸோ வீட்டிலேயே வந்து எப்படி கேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கோர்ஸ், இதுவும் வந்து 1 இயர் கோர்ஸ். பாக்கி எல்லாம் வந்து 2 வருஷம். ஸோ மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸும் ஹோம் ஹெல்த் கேர் கோர்ஸ் இது 2 மட்டும் 1 வருஷ கோர்ஸ். இது எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ். இதுவரையும் பார்த்தது டிப்ளமோ கோர்ஸ். டிப்ளமோ எல்லாம் 2 வருஷம், சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாமே 1 வருஷம். ஸோ கார்டியாக் சோனோகிராஃபி டெக்னீஷியன் கோர்ஸ், இது வந்து ஃபீமேல்ஸ் மட்டும்தான் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து 1 வருஷ கோர்ஸ். கார்டியாக் சோனோகிராஃபி டெக்னீஷியன்ங்கிறது ஒன்றும் இல்லை, எக்கோ கார்டியோகிராஃபி எடுக்கிறது தான். அப்புறம் இசிஜி எலக்ட்ரோ கார்டியோகிராம், இசிஜி எடுக்கிறது. ட்ரெட்மில் டெக்னீஷியன், ட்ரெட்மில் ஓட விட்டு
ஹார்ட்டை வேகமா துடிக்கி விட்டு, வேகமா துடிக்கிறப்போ ரத்த ஓட்டத்துல எதுவும் வித்தியாசம் வருதா அப்படின்னு பார்க்கறது தான் வந்து ட்ரெட்மில் டெக்னீஷியன். ஸோ ட்ரெட்மில் டெக்னீஷியன் சர்டிஃபிகேட் கோர்ஸ். அப்புறம் கார்டியாக் கத்தட்ரைசேஷன் லேப் டெக்னீஷியன். ஸோ ஆஞ்சியோகிராம் அப்பெல்லாம் வந்து கையிலேருந்து உள்ள ரத்த குழாய் இல்லைன்னா கால்லேருந்து உள்ள ரத்த குழாயிலேருந்து கத்தீட்டர் உள்ள டியூப் போட்டு பார்ப்போம். கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜி பிஎஸ்சி கோர்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இது அதே கோர்ஸ், ஆனால் லேப் டெக்னீஷியன் தான். லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ். இது வந்து மேல்ஸ் மட்டும்தான் பண்ணலாம். அப்புறம் எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன். ஸோ ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் முதல்ல பார்த்தோம் இல்லையா? எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன் கோர்ஸ்னே ஒன்று இருக்கு. ஸோ இப்போ 108 வர்றது வந்து மோஸ்ட்டாக இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி டெக்னீஷியன். ஸோ ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் டிகிரி கோர்ஸ் இருக்கு. இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ். டயாலிசிஸ் டெக்னீஷியன் இதுவும் பண்ணலாம். இது சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஸோ இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்ட் செட்டப்ல இருக்கிற கோர்ஸ். இதுக்கு வந்து நம்ம 12th மட்டும் முடிச்சிருந்தா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. நிறைய பேர் வந்து அவங்க டிகிரி எல்லாம் முடிச்சுட்டே வராங்க. சில கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி வந்து அப் டு 50 வயசு வரையும் பண்ணலாம். அதனால வந்து இந்த டிப்ளமோ டிகிரி கோர்ஸுக்கே டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கே வந்து எலிஜிபிலிட்டி 50, சில கோர்ஸுக்கு 54 இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். தென் அனஸ்தீசியா டெக்னீஷியன், மயக்க மருந்து கொடுக்கறதுக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ், தியேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸ், ஆர்த்தோபெடிக் கோர்ஸ். இந்த ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன் வந்து முக்கியமா பிஓபி, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், மாவு கட்டு போடுவாங்க. அப்புறம் கால் எலும்பு முறிவு எதுவும் ஏற்பட்டுச்சுன்னா வந்து பிளேட் எதுவும் வைக்கிறதுன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன் கோர்ஸ். அப்புறம் ஆடியோமெட்ரி, ஹியரிங் அண்ட் ஸ்பீச், அண்ட் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ். ஸோ ஆடியோமெட்ரி காதுக்கு, ஸ்பீச் தெரப்பி இது. தென் ஃபுட்டுக்குன்னே ஒரு கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ், கிளினிக்கல் தெரப்பட்டிக் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னீஷியன் கோர்ஸ். ஸோ ஹாஸ்பிட்டலில் எந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ ஃபுட்டு, என்ன ஃபுட்டு கொடுக்கணுங்கிறது முடிவு பண்ணுறது அவங்க தான். அவுட் பேஷண்ட் ஃபார் போத் அவுட் பேஷண்ட்ஸ் வந்து இன் பேஷண்ட்ஸ். அப்புறம் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ். இந்த மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ் வந்து இதுக்கு 54 வயசு வரை இருக்குது. இது ஒரு எலிஜிபிலிட்டி வந்து 10வது பாஸ் பண்ணியிருந்தா போதும். ஸோ 10th pass is enough for this course. So multi-purpose hospital worker course. இது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பாய் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே பண்ணக்கூடிய கோர்ஸ் இந்த கோர்ஸ். அப்புறம் மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன் கோர்ஸ், எம்ஆர்டி டிப்ளமோ பார்த்தோம். இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ். இது 6 months கோர்ஸ். ஸோ டிப்ளமாலையும் சர்டிஃபிகேட் கோர்ஸ்லையும் எக்ஸப்ஷன் மட்டும் ஒன்று இருக்கு. ஸோ மெடிக்கல் எம்ஆர்டின்னு சொல்லுவோம், மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன். இது வந்து வெறும் 6 மாச கோர்ஸ். அண்ட் தென் எலக்ட்ரோ நியூரோபிசியாலஜி கோர்ஸ், பிஎஸ்சியில் பார்க்கும் டிகிரி கோர்ஸ். இது வந்து இஇஜி, இஎம்ஜி வந்து மட்டும் ஹேண்டில் பண்ணுவாங்க. இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ். And coming to the final slide. So there are some secrets. So let us unravel them one by one. So நீட் போகணும் அப்படின்னா நீட் ஒன்றும் நடக்கல, ஆனால் அப்ளிகேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ NTA neet.nic.in போனால் நீட்டு எக்ஸாம் எழுதலாம். நீட் வந்து எழுதுறதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, வயசை பொறுத்த வரைக்கும் 17 வயசு முடிஞ்சிருக்கணும் டிசம்பருக்குள்ள. அதுக்கப்புறம் 25 வயசுக்குள்ள இருக்கணும். 25 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. 3 அட்டெம்ப்ட் பண்ணலாம். இதுல வந்து என்னென்ன கோர்ஸ் எல்லாம் எலிஜிபிள்னா MBBS, BDS, ஆயுஷ் அண்ட் தென் வெட்டினரி சயின்ஸ். இவ்வளவுதான். இது 4ம் வந்து நீட். இப்போ நீட் எழுதியாச்சு, நான் எப்படி என்ன உள்ள இருக்கேனா, வெளியே போயிட்டேனா, உள்ள இருந்தேன்னா எப்படி உள்ள பாக்குறது, எப்படி எல்லாம் பாக்குறது, வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது என்னன்னா, நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு 12th வந்து நம்ம 50% இருக்கணும்.
நம்மளுக்கு எதுவும் பிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கு, டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புள்னா 45% இருக்கணும். எஸ்சி எஸ்டி, அப்புறம் வந்து கிரீமி லேயர், ஓபிசிலே கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர், அந்த லேயர்ல இருக்கிறவங்க 40% சொல்லியிருக்காங்க. அதுதான் 6 லட்சத்துக்கு வருமானம் கீழே இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே வந்து எலிஜிபிள். ஸோ இவங்க எல்லாம் வந்து பர்சன்டைல், இப்போ 100 பேர் எழுதியிருக்காங்கன்னா 50 பேர்ல வாங்கியிருக்கிற டாப் மார்க் 50%. அந்த 50% தான் எலிஜிபிலிட்டி. அந்த எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னாலே நம்ம கோர்ஸ் உள்ள போறதுக்கு அப்ளை பண்ணணும். முக்கியமா நம்ம எந்தெந்த எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வந்துடும், அதுக்கப்புறம் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் mohfw.gov.in அந்த சைட்ல வந்து ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பு. ஸோ இதை நம்ம நீட் எழுதிட்டு எலிஜிபிள் ஆயிட்டோம் அப்படின்னா, நீட்ல வந்து எலிஜிபிள் மார்க் வாங்கிட்டோம்னா நம்ம அந்த சைட்டை தான் பார்க்கணும். அதுல தான் ஆல் இண்டியா கோட்டாக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணணும், ஆல் இண்டியா கோட்டாக்கு. அதுக்கப்புறம் ஆயுஷ், நான் ஆயுஷுக்கு சொன்ன 5 படிப்பு, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் 5மே வந்து ஆயுஷ் மினிஸ்ட்ரியில வரும். அப்புறம் டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ இது 3மே வந்து நம்ம டிஃப்ரெண்டா அப்ளை பண்ணணும், 3க்குமே தனியா அப்ளை பண்ணணும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அது வந்து ஆல் இண்டியா கோட்டா. இந்தியாவில் இருக்கிற எல்லா சீட்லேருந்தும் 15%, எல்லா மெடிக்கல் காலேஜ்லேருந்தும் உள்ள 15%க்கு தான் வந்து இந்த ஆல் இண்டியா கோட்டா எல்லாத்துக்கும். இதுலயும் வந்து கேஷ் பேஸ்ல வந்து அவங்க பர்சன்ட் ஒதுக்கி தான் பண்ணுவாங்க. ஆனா 15% எல்லா யூனிவர்சிட்டிலேருந்தும் எடுத்து தான் பண்ணுவாங்க. முடிச்சிடணுமோ? ஸோ நான் சீக்கிரம் முடிச்சேன். ஓகே, நீட்டு அது உள்ளர வரலாம். நீட்டு உள்ளர வந்துட்டு இது மாதிரி உள்ளதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம அப்படி அப்ளை பண்ணணும். இந்த சைட் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தாதான் வந்து சீக்கிரம் நமக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணணும். ஆயுஷ்னா ஆயுஷுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணினாதான் நம்ம உள்ள வர முடியும். நீட் எழுதிட்டா டைரக்டா சீட் வந்து கொடுத்துட மாட்டாங்க. தமிழ்நாடுக்கும் தமிழ்நாட்டுல அப்ளை பண்ணணும். ஆல் இண்டியா கோட்டாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு வரும். தமிழ்நாடு கவுன்சிலிங் நடக்கும், அதுக்கும் அப்ளை பண்ணி தான் நம்ம உள்ள வரணும். பாராமெடிக்கலுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது 3 இடத்துல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. ஸோ எய்ம்ஸ், ஜிப்மர் அண்ட் ஆர்ம் ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ 3 இடத்துக்குமே வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. நம்ம எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த சைட்லாம் பார்த்துட்டு இருக்கணும். இப்போ ஒரு வேளை நீட்ல எலிஜிபிள் ஆயிட்டோம் அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து சீட் கொடுக்குறாங்க. அவங்க வந்து இங்கிலீஷ் ப்ரொலிஃபென்சி மட்டும் பார்ப்பாங்க. டோஃபல் மாதிரி ஒரு டெஸ்ட்டை வச்சு நம்ம நீட்ல எலிஜிபிள் ஆயிட்டோம்னா இங்கிலீஷ் மட்டும் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அவங்க ஒரு இனிஷியல் அசஸ்மெண்ட் மட்டும் வச்சுட்டு அந்த காலேஜ் உள்ள போகலாம், ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ். அதுக்கப்புறம் வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படின்னாலும் நீட் எழுதி கிளியர் பண்ணிட்டு தான் போகணும். நீட் இல்லாம வெளியில போக முடியாது. எல்லாருமே நீட் எழுதி ஆகணும். 50% நீட்ல 50% நீட்ல வாங்கியிருக்கணும். எலிஜிபிள் ஆனவங்க மட்டும்தான் திருப்பி உள்ள வரப்போ பிரச்சனை இல்லாம இருக்கும். வெளிநாட்டுக்கு போகணும்னா நீட்டை கிளியர் பண்ணிட்டு தான் ஒண்ணுமே போகணும். எங்க வேணாலும் போய் படிக்கலாம். சைனா, பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, பொலிவியா, யூரோப் எங்க போனாலும் நமக்கு இது வேணும். இந்த சாட்ங்கிறது எக்ஸாம் வந்து ஸ்காலர்ஸ்டிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட். அது வந்து யூஎஸ்ல நடக்கிற டெஸ்ட். இது யூஎஸ்ல படிக்கணுங்கிறவங்க கிராஜுவேட் லெவலுக்கு எல்லாத்துக்குமே நடக்கிற டெஸ்ட். அதை எழுதிட்டு அங்க போகணும். இப்போ எம்பிபிஎஸ் படிச்சுட்டு யாரா இருந்தாலும் வந்து அது பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸாம் வரப்போகுது. அது வந்து ஃபைனல் எக்ஸிட் டெஸ்ட். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு கடைசியா எழுதுற டெஸ்ட். முடிச்சுட்டு அதையே வந்து பிஜிக்கும் வைக்க போறாங்க. எல்லா மெடிக்கல் காலேஜுக்கும் வைக்க போறாங்க. வெளிநாட்டுல இருந்து முடிச்சுட்டு வர்ற போறவங்களுக்கும் அந்த டெஸ்ட்டை வைக்கிறதா அண்டர் ப்ராசஸ். ஃபைனலா வந்து நம்ம எம்பிபிஎஸ் நீட் எக்ஸாம் எழுதிட்டோம், மெடிக்கல் கோர்ஸ் உள்ள போகணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதுல அதுக்கப்புறம் தான் வந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. எம்பிபிஎஸ்க்கு, பிடிஎஸ்க்கு, ஆயுஷுக்கு எல்லாம்.
அதுக்கு எல்லாம் ஃபில்லப் ஆனதுக்கு அப்புறமேல யூஸ்வலா ஆகஸ்ட் எண்ட்ல இல்ல செப்டம்பர்ல தான் வந்து பாராமெடிக்கல் கோர்சஸ் எல்லா டிகிரி கோர்ஸும் டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அப்பதான் கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த சைட்டை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாதான் நம்ம பண்ண முடியும். இல்லைன்னா டேட்டை விட்டோம், கட் ஆஃப் டேட்டை விட்டுட்டோம்னா விட்டுருவோம். அதனால we have to be very aware of this site. Yeah. If there is any question, you can go ahead. That's it. Thank you. கேளுங்க. நியாஸ் ரஃபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க டாக்டர்? உங்க ஸ்பீச் சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப இன்ஃபார்மேட்டிவா இருந்துச்சு. இப்ப என்னன்னா வந்து இந்த ஃபார்ம் டிக்கும் பி ஃபார்முக்கும் எது நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா என் கேள்வி. ஆமா, அதுவும் இல்லாம வந்து இப்ப நான் ஆக்சுவலா சவுதி அரேபியால +2 முடிச்சுட்டு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். +2 எக்ஸாம் முடிச்சுட்டு நீட்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்தியாவுக்கு வந்தா நான் வந்து என்ஆர்ஐ இல்லைன்னா கன்சிடர் ஆவேனா, இல்லாட்ட நார்மல் கேட்டகரியில என்ன எடுத்துக்குவாங்களா என்னன்னு சொல்லி. இப்ப நீட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களா? ஆமா, நீட் அப்ளை பண்ணியாச்சு, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் நீட் எக்ஸாமுக்கு. நீங்க நீட் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நீட்டை பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐ பேஸ்டா தான் எடுப்பாங்க. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல வந்து நீங்க பார்மசியை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. பார்மசி வந்து நீட் ஓரியன்ட் கிடையாது, உங்களோட 12th மார்க்கை வச்சுதான். ஸோ 12th மார்க்ல நீங்க வாங்குற அக்ரிகேட்டை வச்சுதான். முக்கியமா பார்மசின்னா ஒன்னு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ், அது ரெண்டும் வச்சுமே உள்ள வரலாம். ஓகே சார். அப்புறம் என்ன கேஸ் கொடுத்திருந்தாலும் அது என்ஆர்ஐ கேட்டகரியில வரும் நீட் எக்ஸாம்ல. ஆமா ஆமா ஆமா. ஓகே, நீங்க வெளியில அங்க படிச்சிருந்தீங்கன்னா என்ஆர்ஐ தான் வரும். ஓகே டாக்டர், தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ டாக்டர். இதுவரைக்கும் கலந்துக்கிட்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப விரிவா சொன்னீங்க. மாணவர்கள், இந்த வீடியோவை நம்ம சைபா டிவி யூடியூப் சேனல்ல போடுவோம், நீங்க பாத்துக்கலாம்.